இதோ இருக்கு. இத எடுத்து இங்க வச்சிரேன். அப்புறம் இத இங்க வச்சிரேன். ஹே மசாப், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட கலெக்ஷன் அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். அடேங்கப்பா, நிறைய வச்சிருக்கியே. கவலைப்படாதீங்க, அடுக்கி வச்சிட்டு ரூம் க்ளீன் பண்ணிடுறேன். இன்னும் சரியா 36 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சாகணும். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கெட்யூல் படி பாத்தீங்கன்னா நான் இந்த ரூமை சுத்தமா க்ளீன் பண்ணணும். இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பான பையனா இருக்க. நீ ரொம்ப நல்ல பையன் மசாப். அம்மா, கடைக்கு போறீங்களா? ஆமாப்பா, இன்னைக்கு எங்கெங்க போகணும்னு நான் கரெக்டா எழுதி வச்சிருக்கேன். சாட்டா கொக்கோனோகாடோல 1 hour ஷாப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் சூப்பர் ஹிமாலயால 45 நிமிஷம். எல்லாத்தையும் நான் கொண்டு போற 3200 ரூபாயிலேயே முடிக்கணும். வீட்டை பத்திரமா பாத்துக்கன்னு. சரிம்மா, நீங்க பாத்து போயிட்டு வாங்க. ஓகே. சீக்கிரமா எல்லா வேலையும் முடிக்கணும். நம்ம பிளான்ல எந்த சொதப்பலும் ஏற்படக்கூடாது. அச்சச்சோ, இதை எதுல வைக்கிறது? நண்பா மசா, செஞ்சன் வீட்டுக்கு வந்திருக்கான். இவன் வந்தானே நம்மளோட எந்த வேலையும் முடிக்க விட மாட்டானே. என்ன பண்றது? ஓகே, என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம். மசா வெளிய வாப்பா. செஞ்சன், இன்னைக்கு என்னால விளையாட வர முடியாது. சாரி. என்னாலயும் தான். என்னால உன் கூட விளையாட வர முடியாது. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். என்னது? அப்ப எதுக்காக நீங்க வந்த? காலி டப்பாவை வாங்கிட்டு போலான்னு வந்தா கூட. ஏன்னா அது என் கலெக்ஷன் இல்லையா? என்ன எம்டி பாக்ஸ் கலெக்ஷனா? நல்லா இருக்குமே. இதை எப்பத்துல இருந்து ஆரம்பிச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த யோசனை வந்துச்சு. அதான் நான் உடனே ஆரம்பிச்சுட்டேன். அப்படியா? சரி சொல்லு மசா, உன்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் சீக்கிரமா முடிக்கணும், இல்லைன்னா பிளான் சொதப்பலாயிடும். ஏதாவது ஒரு பாக்ஸ் கொடுத்து அவனை இங்க இருந்து அனுப்ப வேண்டியதா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, தொந்தரவுக்கு மன்னிச்சிரு. ஏய், என்ன? இயற்கை அழிப்பு வந்துருச்சு. சரி சரி, உள்ள போ. ரொம்ப நன்றி மசா. ஏற்கனவே 3 நிமிஷம் வீணாயிடுச்சு. ஷப்பா, இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. மசா, என்னப்பா பண்ற? நீ கேட்ட பாக்ஸ் தேடிட்டு இருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும் போல இருக்கே. அப்படி பாகத்தை வேணும்னா எடுத்து சாப்பிடு. இருந்தாலும் உன்னோட அனுமதி இல்லாம நான் எப்ப உன்னோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிருக்கேன் சொல்லு. சரி, அப்ப சாப்பிடாத. நான் சாப்பிட போறேன். சீக்கிரமா பாக்ஸ் கொடுத்து இவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பி ஆகணும். மசா, இப்ப ஏதாவது சொன்னியா நீ? இல்ல இல்ல, எதுவுமே சொல்ல. சிஞ்சன், இதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு பாரு. ஏதோ சொன்னமா? நீ தானே கிட்ட காலி டப்பாவை கேட்ட, அதை சேகரிக்கிறதா சொன்னீங்க. ஆமால, உங்ககிட்ட நான் அந்த மாதிரி தானே சொன்னேன். காலி பண்றேனா? ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, காலி பங்ஸ சேகரிக்கிறது போர் அடிக்கும்னு தோணுதுப்பா. போர் அடிக்குதா? நீ இன்னும் அதை சேகரிக்க ஆரம்பிக்க கூட இல்ல. சரி சரி, கோவப்படாம இதை எடுத்து சாப்பிடுப்பா. எனக்கு ஒண்ணு தேவையில்ல. சூப்பர். இப்போ இந்த பையன் வேணும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டது போதும் சிஞ்சன். சாப்பிட்டதுல தாகம் ஏற்பட்டுருச்சு. குடிக்க எனக்கு ஏதாவது வேணுமா சார்? உங்க வீட்ல கிரீன் டீல பால் இருக்கா? இவங்களுக்கு தாக எடுத்த தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டீங்களோ? சிஞ்சன், கொஞ்சம் இத பாரு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த ஸ்கெட்யூல் படி நான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சாகணும். ஏற்கனவே இந்த சிஞ்சனால 8 நிமிஷம் 42 நொடி வீணா போயிடுச்சு. அடேங்கப்பா, சூப்பர் மசா, நீயும் என்ன மாதிரியே இருக்கியே. நானும் உன்ன மாதிரி தான் என்னென்ன பண்ணணும்னு ஸ்கெட்யூல் போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்கேன். நிஜமாவா சொல்ற? இத பார்த்தா நம்பலையா? இன்னைக்கு நான் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லட்டுமா? மத்தியானம் வரைக்கும் வீட்ல படுத்து தூங்க போறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிம்மதியா படுத்து தூங்கணும். அப்புறம் சாயந்தரம் 3ல இருந்து 5 வரைக்கும் மசா வீட்ல இருக்கணும். அப்புறம் அங்க தூங்கணும். நான் முழுக்க தூங்கிட்டு இருக்கிறது உன்னுடைய பிளானா? ஒழுங்கா வெளியே போ. தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. போ சிஞ்சன். இரு இரு, நான் உன்னை எப்ப தொந்தரவு பண்ணேன்? நீ இப்ப அதைத்தான் பண்ணிட்டு இருக்க. மசா, அச்சச்சோ, இது நேனியோட குரலாச்சே. அவளை நாம உள்ள கூப்பிடலாம். கூப்பிட வேணாம். கூப்பிட்டா அப்புறம் பிரச்சனை ஆகும். நம்ம சும்மாவே இருக்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுவும் பேசாம நம்ம பாட்டு கம்மனி இருப்போம். மசா, எந்த ஒரு சத்தமும் போடுறது ஷின்சான். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா. நாம ஏதாவது பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடலாமா? இப்பதானே சத்தம் போடாம இருன்னு உன்கிட்ட சொன்னேன்.
ஒருவேளை அவன் வீட்ல இல்லையோ? காலிங் பெல் சத்தம் இப்ப கேக்கல. அவன் இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். சத்தம் போடாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உன்னை சத்தம் போடாம தான் இருக்க சொன்ன, மூச்சை பிடிச்சிட்டு இருக்க சொல்ல. போன் அடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? மசோ, நீ வீட்ல தான் இருக்கியா? இருந்துட்டே வீட்ல இல்லாத மாதிரி நடிச்சியா? இதுக்கு நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. ரொம்ப தப்பு. வீட்ல இருந்துட்டே நீ இல்லாத மாதிரி நடிச்சிருக்க. இதனால என் பிளான்ல எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா? என்னோட ஸ்கெட்யூல் படி இன்னைக்கு நான் 5 மணி வரைக்கும் மசாவு கூட சேர்ந்து விளையாடலாம்னு இருந்தேன். ஆனா என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் உங்க பிளான் படி என் வீட்டுக்கே வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியே நேரியும் யோசிப்பான்னு நான் எதிர்பார்த்தனா என்ன? ஷின்சான் இங்க இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்க கூட சேர்ந்து விளையாடு. இல்ல வேண்டாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்க போகுது? ஓகே, என்னோட பிளான் படி இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு மசாவ் நம்ம 2 பேருக்கும் அப்பா மாதிரி நடிக்க போறான். என்ன சரியா ஷின்சான்? ஓகே, ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பிளான் பண்ணவே தெரியல. யாருக்கு? எனக்கா? உங்களால தான் ஷின்சான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போனா. அங்க எல்லார்கிட்டயும் எப்படி திட்டு வாங்கினா தெரியுமா? வர வர உங்களுக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான் சிஸ்டர். இவ கூட இவனும் சேர்ந்துட்டானா? என்ன பாச்சு உங்களுக்கு? வர வர நீங்க எங்களை பத்தி கவலைப்படவே மாட்டேங்கிறீங்க. முதல்ல இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். ஓகே மசாவ், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். பை மசாவ், நாளைக்கு மறுபடியும் நாம விளையாடலாம் என்ன? அப்புறம் பார்க்கலாம். பை பை. நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டேன் மசாவ். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது தெரியலையே. நான் நினைக்கிறது மட்டும் ஏன் நடக்கவே மாட்டேங்குது. இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான்?